நம்பிக்கை தீபம் ஏற்று தீபம் ஏற்றணும் நம்பிக்கை தீபம் ஏற்று தடைகள் யாவும் தகர்த்தெறி மனதிலே ஒரு திசை மனதிலே ஒரு திசை. காலை வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி எப்படி கெஸ்ஸிங்கில் இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம நேற்று வந்து கெஸ்ஸிங் கொடுத்ததில் ஆல் போர்டு வந்து நான் கொடுத்ததில் பார்த்திங்கன்னா 7 அப்படிங்கிறது நம்மளுக்கு பாஸ் ஆகிருக்கு. சரிங்களா, தினசரி ஆல் போர்டு கண்டிப்பாக வெற்றிகள் கொடுத்துருவோம். சப்போஸ் அது போர்டில் இறங்கினாலும் 708 709 வந்து டார்கெட் பண்ணி கொடுத்தோம். ஆனால் 575 அப்படி சொல்லிட்டு நம்மளுக்கு நேற்று ரிசல்ட் வந்துருச்சு. சரி, ஓகே, ஆல் போர்டு 7 பாஸ் ஆகிருக்கு. நேற்று வெற்றியே இல்லைன்னு சொல்ல போனால் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. 7 ஆல் போர்டில் பாஸ் ஆகிருக்கு. சரி, இன்றைக்கி வந்து கணக்கில் வந்து இந்த ஒரு மிஸ்டேக் மட்டும் பண்ணிடாதீங்க. அதனால் மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா என்ன தகவலுங்கிறது உங்களுக்கு புரியும். இன்றைக்கி வந்து கொஞ்சம் கணக்கில் இந்த மாதிரி நம்பர்ஸ்லாம் இருக்குது. அதனால் நீங்கள் கொஞ்சம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு என்ன விஷயங்கிறது புரியும். வேறு ஒன்றும் இல்லை, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இன்றைக்குரிய கெஸ்ஸிங் என்ன அப்படின்றத பார்த்தா 50-50க்கு இந்த நம்மளுக்கு வந்து இந்த ஃபோர்ஸை இந்த பாக்ஸை எடுத்துக்கோமே. இதில் பார்த்திங்கன்னா 4க்கு 9, 4க்கு 5, 9க்கு 7, 6க்கு 5 அப்படிங்கிற மாதிரி இறங்கியிருக்கு. சரி, இப்போ வந்து நம்மளுக்கு இன்றைக்கி போர்டு கணக்குப்படி என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி கண்டிப்பாக வந்து ஒரு சின்ன உதாரணம். அதில் 8க்கு 4 8க்கு 5, 5க்கு 4 5க்கு அப்படிங்கும்போது ஏ போர்டில் எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி கண்டிப்பாக 7 வாய்ப்பு இருக்குது. நேற்று நான் வந்த ஃபாலோஅப் நம்பராக 7 இன்றைக்கி கண்டிப்பாக இறங்குது. அது உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்துங்க. அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பி போர்டில் 6க்கு 6, 6க்கு 9, 9க்கு 7 9க்கு 7 அப்படிங்கும்போது எனக்கு தெரிஞ்சு ஒரு வேளை இந்த 6 திரும்பி இந்த 69 இன்றைக்கி பிசியில் இறங்கும். கண்டிப்பாக உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்துங்க. இந்த 69 வந்து பிசியில் ஒரு செட்டாக 69 அப்படின்றத ஒரு கணக்கில் எழுதி வச்சுக்கோங்க. ஒரு ஓரமாக சொல்கிறேன் பாக்கி எல்லாமே. இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து என்ன கதை அப்படி பார்த்திங்கன்னா ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 7, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 6, சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 9க்கு 2, 2க்கு 6, 6க்கு 5 அப்படிங்கும்போது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் 6க்கு 9 அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் இன்றைக்கி சி போர்டில் 2 சூப்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது. இன்றைக்கி வந்து சி போர்டில் ஓகே என்னால் ப்ளே பண்ண முடியும்னு நினச்சிங்கன்னா சி போர்டில் இன்றைக்கி 2 கிட்டத்தட்ட ஒரு 500 செட்டாச்சு வைங்க. ப்ளே பண்ண முடியும்னு நினைக்கிற நண்பர்களை நான் சொல்கிறேன். ஓகேவா? சரி, மொத்தமாக சொல்லப்போனால் 762 உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறத பாருங்கள். 762 ஓகேவா? 762 5க்கு 7, 7க்கு 6, 5க்கு 2 762 ஒரு செட்டு உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்துங்க. ஓகேவா? சரி, இதுக்கு அடுத்தபடியாக ஒருவேளை நம்மளுக்கு வந்து அதே மாதிரி ஏ போர்டில் 7க்கு 7, பி போர்டில் ஒரு வேளை 7க்கு ஒரு வேளை 3ஆக வரலாம். அப்படிங்கும்போது சி போர்டில் 2ஆக வந்தால் 732 ஒரு செட்டு வச்சுங்க. உங்கள் கணக்கில் வந்தால் நீங்கள் தாராளமாக எடுத்துங்க. 732 வச்சுங்க. எனக்கு தெரிஞ்சு இதில் பார்த்திங்கன்னா 8 என் கணக்கில் வருது ஏ போர்டில். எப்படின்னா 6க்கு 8, 8க்கு 5, 5க்கு 4, 5க்கு அப்படிங்கும்போது 5க்கு 8ம் 7ம் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷனில் வந்தாலுமே எனக்கு வந்து 732, 762 அப்படி நீங்கள் கணக்கில் வச்சிங்கன்னா இந்த 7க்கு பதிலாக 8 அப்படிங்கிற மாதிரி வச்சுங்க. சொல்லப்போனால் இப்போ நான் இதுபடி நான் கொடுக்குறது என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நான் வந்து மொத்தமாக இப்படி எழுதி கொடுத்துட்றேன். அப்போ தான் உங்களுக்கு புரியும். நான் இதுபடி கணக்கில் வச்சு நான் எடுத்து கொடுக்குறது 762, 862, 732, 832 உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்துக்கங்க. சரியா? 762, 732, 862, 832 இதில் ஒரு 4 செட் ஆகிடுச்சு. ஒரு சில நாள் கொஞ்சம் செட்டு முன்ன பண்ண தான் நான் எடுத்து கொடுக்குற மாதிரி இருக்குது. மோஸ்ட்லி நான் கம்மியாக தான் எடுத்து கொடுப்பேன். சரி, இப்போ அதே கணக்கில் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இந்த 469 இங்கே இருக்குல்ல, இப்போ பார்த்துக்கோங்க, நல்லா பாருங்கள். இந்த 463 அப்படியே திரும்பி ரிப்பீட் ஆனாலும் ஆகலாம். சப்போஸ் இது உங்கள் கணக்கில் இது வந்து ஒரு சப்போர்ட் நம்பராக தான் இருக்குது. இந்த நம்பர் இந்த 496 அப்படிங்கிறது அப்படியே பிறண்டு 469 அப்படி சொல்லிட்டு இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் கணக்கில்
இந்த நம்பர் சப்போர்ட் நம்பராக இருக்கட்டும். இருந்தாலும் ஒரு செட்டு நான் சொல்லிட்டு ஏற்கனவே 69 பிசியில் வரும் நண்பான்னு சொல்லியிருக்கேன். எப்படி இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து இந்த 869 அப்படிங்கிறது நம்மளுக்கு இந்த இடத்துல பிறண்டு அப்படியே 8க்கு 4 வச்சு இந்த இடத்துல இந்த 6க்கு இந்த 9க்கு அப்படி இந்த இடத்துல மாற்றி 6க்கு இப்படி மாற்றி வந்துச்சோ, அதே மாதிரி இந்த 469 5க்கு 4 7க்கு 6 5க்கு 9 அப்படி சொல்லிட்டு 469 ஒரு சப்போர்ட் நம்பராக மறக்காமல் உங்கள் செட்டில் வச்சுங்க. இதை நான் சொல்கிற நம்பர், ஓகேவா? மறக்காமல் உங்கள் செட்டில் இது இருக்கட்டும், மறந்துடாதீங்க, சரியா? சரி நண்பர்களே, சரி இப்போ இதுக்கு அடுத்தபடியாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், மொத்தம் வந்து உங்களுக்கு 5 செட்டு நான் கொடுத்துட்டேன். இது வரைக்கும் 5 செட்டு கொடுத்துருக்கேன். இன்றைக்கி சப்போஸ் அவன் வந்து டபுள்ஸில் கொண்டு வந்தான் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் நான் இன்றைக்கி கொஞ்சம் செட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சம் பாருங்கள், உங்கள் கணக்கில் வந்து எடுத்துங்க. அதனால தான் ஒரு முக்கியமான விஷயம், வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்கன்னு சொன்னேன். ஓகே, அப்படிங்கும்போது இந்த இடத்துல 5க்கு 8 7க்கு 2 5க்கு 2 அப்படி பார்த்தீங்கன்னா 5க்கு 8 7க்கு 3 5க்கு 3 822 822 833 இதுதான் என் கணக்கில் வருது. ஸோ இவ்வளோ தான் நான் கொடுக்குறது. நான் எல்லாத்தையும் தனியாக ஒரு செட்டாக நான் உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன். பாக்ஸ் நம்பர் சப்போர்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துட்றேன். முக்கியமானது இது தான். இதுக்கு அடுத்தது ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஆல் போர்டில் நம்மளுக்கு கண்டிப்பாக 2 வாய்ப்பு இருக்குது, கண்டிப்பாக 6க்கு வாய்ப்பு இருக்குது, கண்டிப்பாக 7க்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சப்போர்ட்டு தான் 8, எனக்கு தெரிஞ்சு 7 469 கொடுத்துருக்கேன். அது ஏற்கனவே அதில் போர்டுன்னு பார்த்தா 7 மாறும் 2ம் நம்மளுக்கு ஆட்டத்தில் இருக்குது. அதனால் உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்துங்க, சரியா? சி போர்டை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி 2 அல்லது 9 பாருங்கள், உங்கள் கணக்கில் இருந்தால் எடுத்துங்க, ஓகேவா? சரி, நான் இதுக்கப்புறம் தெளிவாக எல்லாமே ஏபி ஏசிபிசி எல்லாமே தெளிவாக நான் தனியாக கொடுத்துட்றேன். பாருங்கள், உங்களுக்கு ஓகேனா ப்ளே பண்ணுங்கள். அனைவரும் வெற்றி பெற நம்மளோட சேனல் சார்பாக நான் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம போட்டு வதன்னு குழப்பி இதில் இப்படி வந்துச்சு அதுங்க குட்டி போட்டுச்சு அதெல்லாம் நம்மளுக்கு வேணாம். கட்டன் சட்டை இதுதான் வரும், இதுதான் வெற்றி அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்லிவிடுவோம். உங்கள் கணக்கில் இந்த நம்பர்ஸ்லாம் எந்த எடுத்துங்க. 575 அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்க. 575 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அந்த 575ன்னு வரும்போது இந்த இடத்துல நேற்று பார்த்தீங்கன்னா ஏசியில் டபுள்ஸ் வந்ததுனால இன்றைக்கி நான் வந்து பிசியில் டபுள்ஸ் எதிர்பார்க்குறேன். அந்த டபுள்ஸ் எதிர்பார்த்தா என்ன மாதிரி வரலான்னு பார்த்தா 22 வரலாம், இல்லை 33 வரலாம். உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்துங்க, சரியா? டபுள்ஸுன்னு கணக்கு வந்தால் அது பிசியில் தான் கண்டிப்பாக உட்காரும். ஏபியில் உட்காரத்துக்கு வாய்ப்புகள் 1000% இல்லை. இதுதான் என் கணக்கில் இருக்குது. உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்துங்க. அனைவரும் வெற்றி பெறணும். கண்டிப்பாக தினசரி வெற்றி நம்ம சேனலில் கண்டிப்பாக கொடுப்போம். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, சரிங்களா? இதெல்லாம் உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்துங்க. மேற்கொண்டு வந்து நான் இந்த 732 சொன்னேன், அது இங்கேருந்து இது பிறண்டு கூட வரலாம். இந்த 2 இடம் தான் டார்கெட், ஓகேவா? நான் சொல்கிறதுல இந்த நம்பரும் பிறண்டு 732ஆகவும், இது 732ஆகவும், இது 469ஆகவும் நம்மளுக்கு சப்போர்ட் நம்பரில் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. நான் பாக்கி எல்லாமே தெளிவாக தனித்தனியாக ஏபி ஏசிபிசியில் கொடுத்துட்றேன். உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்துங்க, சரிங்களா? அனைவரும் வெற்றி பெற சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். மெம்பர்ஷிப் வீடியோ நம்ம கொடுக்க போகிறோம். இன்னும் மேலே அடுத்த திங்கட்கிழமையிலேருந்து மெம்பர்ஷிப் தனியாக கொடுக்க போகிறோம். மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிங்க. மெம்பர்ஷிப் வீடியோஸ் 2 விதமாக வரும். ஃபஸ்ட்டு வந்து மெம்பர்ஷிப் வீடியோ எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அதை கூடிய சீக்கிரம் நான் அப்டேட் பண்ணுறேன் எப்படின்னு சொல்கிறேன். அதனால் திங்கட்கிழமைக்கு மேலே எத்தனை மணிக்கு அப்படிங்கிறத நம்ம சேனலில் இருக்கிற போஸ்ட்டு அந்த நம்மளோட போஸ்ட்டில் நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவேன். அதனால் மெம்பர்ஷிப்புக்கு வெயிட் பண்ணுறவங்க வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு திங்கட்கிழமை அப்டேட் பண்ணுறேன், ஓகேவா? நன்றி, வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது.